Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ஆலப்பி சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. லாஸ்ட் வீடியோல போட் ஹவுஸ்க்குள்ள எப்படி இருந்தது, டைமிங் என்ன, லஞ்ச் எப்படி இதெல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோல புக்கிங் டீடைல்ஸ், பட்ஜெட், உள்ள வேற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இதெல்லாமே பார்க்க போறோம். கூகுள் மேப்ல ஆலப்பில உள்ள எல்லா போட் ஹவுஸ் சர்வீசஸும் பார்த்து எக்கச்சக்கமான ரிவ்யூஸஸ் படிச்சு புக் பண்ணது தான் சதர்ன் பனோரமா க்ரூசஸ். இவங்களுக்கு மேப்ல அதிகமான ரேட்டிங்ஸும் அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூவும் இருந்தது. அதனால தான் இவங்க கிட்ட நாங்க போட் ஹவுஸ் புக் பண்ணோம். இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் மற்ற டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நாங்க புக் பண்ண ஹவுஸ் போட்டோட பட்ஜெட் என்ன அப்படிங்கறத வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க. லஞ்ச் சாப்பிடுறதோட லாஸ்ட் வீடியோவை ஸ்டாப் பண்ணிருந்தேன். இப்போ அடுத்து என்னெல்லாம் பண்ணோம்னு பார்க்கலாம். லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இந்த போட் ஹவுஸ் ஸ்டேல நம்ம பண்றதுக்கு ரெண்டு ஜாலியான விஷயம் இருக்கு. ஒன்னு வில்லேஜ் ட்ரிப், ரெண்டாவது ஸ்பீட் போட். ஆனா இது ரெண்டுமே நீங்க தனியா பே பண்ணி போற மாதிரி இருக்கும். ஹவுஸ் போட் சார்ஜோட இது இன்க்ளூடட் கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட் வில்லேஜ் ட்ரிப் தான் போனோம். 28 மெம்பர்ஸ் இருந்ததுனால ரெண்டு ஸ்மால் போட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹால்ல ஒரு பெரிய பிரெஞ்ச் விண்டோ இருந்ததை பார்த்தோம் இல்லையா, அது வழியா தான் நம்ம மற்ற போட்ஸ்க்கு போகணும். இந்த ஸ்மால் போட்ல நம்ம ஒரு அழகான வில்லேஜை சுத்தி பார்க்க போறோம். ரெண்டு சைடும் வீடு வரிசையா இருக்கு, நடுவில் வந்து தண்ணி பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. போட் ஸ்லோவா போறதுனால நம்ம ரிலாக்ஸா எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் வீட்டு வாசல்லே ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டி பசங்க தண்ணியில ஜாலியா ஸ்விம் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு வாசல்ல எல்லாம் பைக் நிப்பாட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு போட் இருந்துச்சு. அவங்களோட டிரான்ஸ்போர்ட்காக வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன ஊருக்குள்ளேயும் இந்த ஸ்ட்ரீமுக்கு மேல 2-3 இடத்துல குட்டி குட்டியா பிரிட்ஜ் கட்டியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது, டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போதும் நாங்கள்லாம் வந்து ரேஸ்ல வின் பண்ண மாதிரி கத்திட்டு விளையாடிட்டே வந்தோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு போட்ல ஐஸ்கிரீம், இளநீ இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்மால் போட் ரைடை செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஸ்மால் போட் ரைடை முடிச்சுட்டு வர்றோம். எங்களுக்காக சுட சுட ஆனியன் பக்கோடா, காஃபி, டீ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. காஃபியை விட டீ சூப்பராக இருந்தது. ஆனியன் பக்கோடா வேற லெவலில் இருந்தது. இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்பீட் போட்டில் போக ரெடி ஆகிட்டோம். வில்லேஜ் போட், ஸ்பீட் போட் ரெண்டுக்குமே ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய பேர் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு குறைப்பாங்க. வில்லேஜ் போட்டில் ஒரு போட்டுக்கு 12 இல்லைன்னா 13 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் ஏறிக்கலாம். ஸ்பீட் போட்டில் பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் ஏறிக்கலாம். ஸ்பீட் போட் வந்து செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மொத்த போட் ஹவுஸ் ஸ்டேயோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,800. இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். நாங்கள் வந்து ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கன்செஷன்லாம் கேட்டு எங்களுக்கு வந்து 80,800க்கு கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 3 months முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஸோ இந்த 80,800க்கு நமக்கு 11 rooms வந்து கிடைக்குது. இது போக நாங்கள் ஒரு 2-3 ரூமுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பெட் வந்து வாங்கிக்கிட்டோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக், காஃபி, டீ, அப்புறம் டின்னர், அடுத்த நாள் காலையில் வந்து காஃபி, டீ, அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு இந்த 80,800ல வந்துடும். லஞ்ச் அண்ட் டின்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்வெஜ்ஜுமே அவைலபிளாக இருக்குது. இவங்க கிட்ட டீலக்ஸ், ப்ரீமியம், லக்ஸுரி இந்த மாதிரி வெரைட்டிஸில் போட் இருக்குது. நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து டீலக்ஸ். டீலக்ஸில் உங்களுக்கு ஏசி டைமிங் பார்த்தீங்கன்னா 9 PM-லேருந்து 6 AM வரைக்கும். பெட்ரூம்ஸில் மட்டும் உங்களுக்கு ஏசி அவைலபிளாக இருக்கும். அது தவிர லஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அவங்களே வந்து ஏசி ஆன் பண்ணிடுவாங்க டைனிங் ஹாலில். 80,800க்கு வந்து இந்த ஸ்டே வந்து ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். அவங்களோட சர்வீஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், மொத்த ஹவுஸ் போட்டோட கிளீனினஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. மேப்பில் இவங்களுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து 5 star ரேட்டிங் தான் கொடுத்துருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்டேயாக இருந்துச்சு. 80,000 அப்படின்னு சொல்லும்போது பெருசாக தெரியும். ஆனால் 28 மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு எடுத்தோம்னா அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. ஓவராலாக எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஹோஸ்ட் மிஸ்டர் ராஜேஷ் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எங்கள் கூட இருந்து ஒன்றும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. வில்லேஜ் போட்டு, ஸ்பீட் போட் இதெல்லாம் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து நாங்கள் போட் ரைட்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டாக உட்காந்துருந்தோம். அப்போ ரிலாக்ஸிங்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்ன ரிலாக்ஸிங்கான ஆக்டிவிட்டி, டின்னருக்கு என்னெல்லாம் சமைச்சிருந்தாங்க, இது எல்லாமே ஆலப்பி சீரீஸோட பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது